தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் போன்ற மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான கலந்தாய்வு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட் பார் மூவ்மெண்ட் கவுன்சிலிங் எப்போ டேட்டு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கவுன்சிலிங் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னா என்ன, மூவ்மெண்ட் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன, யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், வாக்கின் கவுன்சிலிங்னா என்ன, கட் ஆஃப் டேட்டுன்னா என்ன, காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் கோர்சஸ் படிக்கிறதுக்கு நீட்டோட எலிஜிபிள் மார்க்ஸ் கம்மியாக இருக்குதாமே, அது உண்மையா, எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அது மட்டும் இல்லைங்க, காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான கட் ஆஃப் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாமே, அதுவும் உண்மையா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நாம் போடுற ஆயுஷ் பற்றிய அனைத்து அப்டேட்ஸ்களுக்கும் உங்களுக்கு உடனே வீடியோ வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வெயிட்டிங் லிஸ்ட் பார் மூவ்மெண்ட் கவுன்சிலிங், அதாவது ஃபேஸ் 2 பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் போன்ற நீட் பேஸ்டு கோர்சஸ்க்கு 15/11/2024 அன்றைக்கி டேட் கொடுத்துருக்காங்க. காலையில் 8 மணிக்கு 7.5% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அரை மணி நேரமும் இருக்கிற வேக்கண்ட்டுக்கு. அதை தொடர்ந்து காலையில் 8:30 மணிக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸும், அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதாவது கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸும் கண்டினியூஸாக நடத்துகிறதா இருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் 3 மணிக்கு மேலே ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுமே நடத்துகிறதா ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 19/11/2024 அன்னைக்கு பிஎன்ஒய்எஸ் கோர்சஸில் இருக்கிற வெயிட்டிங் லிஸ்ட் பார் மூவ்மெண்ட் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு அண்ட் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸும் நடத்துகிறதா ஷெட்யூல் விட்டுருக்காங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன, அதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்தப்போ அங்கே போயிட்டு ப்ரெசண்ட் ஆகிட்டு உங்களுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, இல்லை நீங்கள் நினச்ச கோர்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஆப்ஷன் ஃபார்மில் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தா அவங்க இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. நீங்கள் ப்ரெசண்ட் ஆகிருக்கணும் அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. மூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெசண்ட் ஆகி உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜ், ப்ரைவேட் காலேஜோ கவர்மெண்ட் காலேஜோ ஏதோ ஒன்று எடுத்துட்டீங்க, நீங்கள் நினச்ச காலேஜ் நீங்கள் நினச்ச கோர்ஸ் கிடைக்கல, ஆனால் வேறு ஏதோ ஒன்று எடுத்துட்டீங்க, உங்களுக்கு முன்னாடி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருந்த காலேஜில் ஏதாவது வேக்கண்ட், யாராவது அந்தந்த கம்யூனிட்டியில் ரிலீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த சீட்டு நீங்கள் இப்போது மூவ்மெண்ட்டில் நீங்கள் அந்த காலேஜை மாற்றி எடுத்துக்கலாம். அப்போது வெயிட்டிங் லிஸ்ட் பார் மூவ்மெண்ட் கவுன்சிலிங் அன்றைக்கி என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட்டில், அதாவது வேறு காலேஜஸில் படிச்சுட்டு இருக்கிறவங்க அந்த காலேஜிலேருந்து முடிஞ்சால் போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க. அது ஒரு வேளை ப்ரைவேட் காலேஜஸில் போனோஃபைட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கிற ஃபீஸ் ரெசிப்ட் 2 கட்டியிருப்பீங்க. 500 ரூபீஸ்க்கான ப்ராசஸிங் ஃபீஸ் ரெசிப்ட்டும் 5000 ரூபீஸ்க்கான கவர்மெண்ட் காலேஜ் ரெசிப்ட்டும், அல்லது ப்ரைவேட் காலேஜில் இருந்தால் 10,000 ரூபீஸ்க்கான அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் ரெசிப்ட்டும், இது ரெண்டும் கொண்டுட்டு போனீங்கன்னா போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஒருவேளை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் 500 ரூபீஸ் கட்டியிருப்பீங்க, அதுக்கான ஃபீஸ் ரெசிப்ட்டும் உங்களோட ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஒருவேளை வேறு ஏதாவது ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ்லேருந்து கண்டிப்பாக போனஃபைட் சர்டிஃபிகேட், அப்படி இல்லாட்டி அந்த காலேஜோட ஐடி கார்டு, இல்லை அந்த காலேஜில் நீங்கள் கட்டின ஃபீஸ் ரெசிப்ட், இது ஏதாவது கொண்டுட்டு போகணும். அப்படி போனால் மட்டும்தான் நீங்கள் அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அது இல்லாமல் மூவ்மெண்ட் கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க வேறு எந்த ஃபீஸுமே கட்ட தேவையில்லை. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க இப்போது புதுசாக ஒரு காலேஜ் எடுக்க போகிறீங்க, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சா 5000 ரூபீஸும், இதுவே ப்ரைவேட் காலேஜஸ் கிடைச்சா 10,000 ரூபீஸும் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கு கட்டணும். இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 25,000 ரூபீஸ் நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்டணும். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் போய்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்க, ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே கட்டலை அப்படின்னா அதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கு 500 ரூபீஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபீஸும் ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மறக்காமல் கொண்டுட்டு போயிடுங்க. 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எந்த ஃபீஸுமே எதுலேயுமே யாருமே கட்ட தேவையில்லை. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் யாருமே கட்ட தேவையில்லை. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கிற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அங்கே கவர்மெண்ட் கோட்டாவுக்கோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கோ அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அடுத்ததாக
வாக்கின் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன, அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு போகணும், எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். வாக்கின் கவுன்சிலிங் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபேஸ் முதல்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு. செகண்ட் ஃபேஸ் வெயிட்டிங் லிஸ்ட் பார் மூவ்மெண்ட் கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது வேக்கண்ட் இருந்தால் அதை வாக்கின் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்காக நடத்துவாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே வெப்சைட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் விட்டுருவாங்க, இந்த டேட்டுக்கு அன்றைக்கி வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட் அன்றைக்கி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி காலையில் அங்கே கொடுத்து அன்றைக்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அன்றைக்கே அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அன்றைக்கே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேட் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகணுன்னா உங்களோட ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் அப்ளிகேஷனை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ ஒட்டி உங்களோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்போவே எல்லாமே அன்றைக்கே அப்ளிகேஷன் போட்டு அன்றைக்கே வெரிஃபிகேஷன் பண்ணி அன்றைக்கே உங்களுக்கு காலேஜே அலாட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கான ஃபீஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் 500, ப்ராசஸிங் ஃபீஸ் 500, ப்ளஸ் நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் காலேஜ் எடுத்தீங்கன்னா 10,000 rupees அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் அப்ளிகேஷன் காஸ்ட் 1000 ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் 1000 ப்ளஸ் 25,000 rupees அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக கட்டுற மாதிரி இருக்கும். இது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ப்ளஸ் கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கிற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு அப்ளிகேஷன் காஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஃப்ரீங்க. இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எல்லாருமே கட்டி ஆகணும், ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாருமே கட்டி ஆகணும், அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ. அடுத்ததாக கட் ஆஃப் டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதி இந்த கவுன்சில்லாம் சேர்ந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே இந்த டேட்டில் கவுன்சிலிங் நடத்தணும், இந்த டேட்டில் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடத்தணும், இந்த டேட்டில் தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடத்தணும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டேட்டுக்குள்ளே எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கணும், இந்த டேட்டில் காலேஜ் ரீ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நவம்பர் ஃபஸ்ட் வீக்கு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கட் ஆஃப் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நவம்பர் 25 வரைக்கும் ஏற்கனவே இருந்தது, அது இப்போது டிசம்பர் 20 வரைக்கும் டேட் மாற்றிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், இதனால் என்ன ஆகும்னா இப்போ செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, மீதி இருக்கிற எல்லா சீட்டுமே கிட்டத்தட்ட எல்லா ரவுண்டும் நடத்தி முடித்து அதுக்கப்புறமா காலேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுதான் கட் ஆஃப் டேட். அந்த கட் ஆஃப் டேட் டிசம்பர் 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ காலேஜ் ஓப்பன் ஆகிறது கண்டிப்பாக 20 மேலே தான் இருக்கும். ஒரு சில ப்ரைவேட் காலேஜில் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப வேறு ஏதாவது காலேஜுக்கு போயிடுவாங்க, வேறு ஏதாவது படிக்க போயிடுவாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு சில ஏதாவது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ளஸ் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஃபஸ்ட் ஃபேஸில் செலக்ட் ஆனவங்களுக்கு. பட் ஆக்சுவலாக உங்களுக்கு டிசம்பர் 20க்கு அப்புறம் எல்லா காலேஜ்லையுமே காலேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுதான் கட் ஆஃப் டேட். இந்த கட் ஆஃப் டேட் டிசம்பர் 20 நீங்கள் எத்தனை ஃபேஸ் வேணாலும் நடத்தலாம், எத்தனை ஃபேஸ் வேணாலும் ஜாயின் பண்ணி அந்த 20 ஜாயின் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே ரிலீவ் ஆகிறவங்களுக்கு இந்த பெனால்ட்டி அமௌண்ட் கட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த டிசம்பர் 20க்கு அப்புறம் ரிலீவ் ஆகிறீங்க, யாராவது டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபாய் பெனால்ட்டியாக கட்டினா தான் நீங்கள் ரிலீவ் ஆக முடியும். அதுதான் அந்த கட் ஆஃப் டேட். அடுத்ததாக நீட் எலிஜிபிள் மார்க்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்களாமே, அப்படியா, அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் ஏற்கனவே என்னென்ன நீட் எலிஜிபிள் மார்க் கொடுத்துருந்தாங்களோ அதிலேருந்து 15% எல்லா கம்யூனிட்டிஸுமே அவங்கவுங்க மார்க்லேருந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா நிறைய பேர் ஏற்கனவே எலிஜிபிள் மார்க் இல்லாமல் யாரெல்லாம் ஒரு சில காலேஜஸ் கிடைக்கல, ஒரு சில கோர்சஸ் படிக்கல, எம்பிபிஎஸ்ஸே சேர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போ நீட் மார்க்ஸ் ரெடியூஸ் ஆனதுனால உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ்லையாவது அட்லீஸ்ட் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலையோ இல்லை வேறு ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சரண்டட் சீட்ஸோ எதுலையாவது சேர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாகும். அதாவது நீட் மார்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்து ஏற்கனவே கிடைக்காம இருந்தவங்க இப்போ காசு கட்டி படிக்கலாம். அந்த 15% நீட் மார்க் குறைச்சிருக்காங்க. கட் ஆஃப் டேட்டும் இதுக்காக டிசம்பர் 20 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நான் ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், நான் இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஏற்கனவே அப்ளை பண்ணி ஃபஸ்ட் ஃபேஸில் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்தவங்க, அப்படி இல்லைனா வேறு ஏதாவது காலேஜ் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எலிஜிபிள். புதுசாக அப்ளிகேஷன் போட்டு இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதில் அந்த வாய்ப்பு கிடையாதுங்க. நீட் மார்க்ஸ் குறைஞ்சிருக்கிறதுனால ஏற்கனவே அப்ளிகேஷன் போடாதவங்களுக்கும் சேர்த்து
தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது இந்த கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகிற வேக்கண்ட்டை பொறுத்து கண்டிப்பாக வாக்கின் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. இது கவர்மெண்ட் கோட்டாவுக்குமே நடக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குமே நடக்கும். அதாவது சீட்ஸ் மீதம் இருந்தால், நான் ஏற்கனவே ஃபஸ்ட் ஃபேஸில் எனக்கு ஒரு பிடிக்காத காலேஜ் இல்லை பிடிக்காத கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் செகண்ட் ஃபேஸில் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்ச காலேஜில் சீட்டு இல்லைன்னா நீங்கள் அதுக்கு வேக்கண்ட் இருந்தால் அங்கே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துட்டு போனவங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் இல்லை பிடிச்ச கோர்ஸ் கிடைத்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா திரும்பவும் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க வாக்கின் கவுன்சிலிங் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் வாக்கின் கவுன்சிலிங்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாக்கின் கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா, டிஸ்கன்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் வாக்கின் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஒருவேளை உங்களோட கட் ஆஃப் மார்க்கு ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் வாக்கின் கவுன்சிலிங்கு திரும்ப டாப்பில் இருந்து அப்ளை பண்ணுறவங்கள அன்றைக்கி டாப் லிஸ்ட்டில் இருந்து தான் கூடுவாங்க. அதில் நீங்கள் நினைக்கிற காலேஜோ நினைக்கிற கோர்ஸோ கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சான்ஸ் நீங்கள் இந்த வருஷமே இழக்கிற சான்ஸ் இருக்குது. அது உங்களோட ரிஸ்க்கு. நீங்கள் தான் அதை யோசித்து முடிவெடுத்துக்கணும். டிஸ்கன்டினியூ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாக்கின் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆவீங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தால் வாக்கின் கவுன்சிலிங் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. மேலும் இது போன்ற வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்களுக்கு நான் தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.